அனைவருக்கும் வணக்கம். வெங்கடேசன் அவர்களின் காவல் கோட்டம், அத்தியாயம் 17, பகுதி 3. தஞ்சாவூர் அரசர் விஜயராகவனின் மகளை மதுரை அரசன் சொக்கநாதன் விரும்புகிறார். சொக்கநாதனுக்காக பெண் கேட்டு செல்கிறார் வெங்கடப்பர். கிருஷ்ணதேவராயரின் அடைப்பக்காரனாக இருந்த விஸ்வநாதனின் வழிவந்த சொக்கநாதனுக்கு பெண்ணை தர இயலாது என மறுக்கிறார் விஜயராகவர். தஞ்சையின் மேல் படையெடுத்து வந்துள்ளனர். விஜயராகவரின் மகன் போரில் மரணமடைகிறான். அவனுக்கு இறுதிச் சடங்கு செய்துவிட்டு பூஜை முடித்து வந்த விஜயராகவரிடம் மதுரையின் சமாதான ஓலை தரப்படுகிறது. அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சற்று நேரத்தில் மீண்டும் ஒரு ஓலை வந்தது. ஸ்ரீரங்கநாதரையும் மன்னரையும் வெகுவாக புகழ்ந்துவிட்டு ஆரம்பித்த வேண்டுகோள் வினோதமாக இருந்தது. பெரிய கோட்டையில் நாளை மாலை மதுரை கொடி பறக்கும். இந்த தோல்வியால் தஞ்சாவூர் ராஜவம்சத்துக்கு களங்கம் ஏற்படலாகாது. போர் முனையில் கடுமையாக எதிர்த்து போரிட்டது என்று வரலாற்றில் இடம்பெற வேண்டும். இப்போது அதற்கு வாய்ப்பில்லை. சத்திரிய தர்மத்துக்கு உகந்த ஒரு வழி இருக்கிறது. மாவீரன் அக்கராஜுவின் குதிரைப்படையை சம அளவுள்ள குதிரைகளுடன் மதுரை சந்திக்க தயார். போரின் வரையறைகளை அக்கராஜுவே தீர்மானிக்கட்டும். அவர் வென்றால் முற்றுகை விலக்கப்படும். மதுரை வென்றால் மன்னருக்கு மீண்டும் சமாதான ஓலை வரும். அக்கராஜு துள்ளி குதித்தான். மன்னருக்கும் இதுவே சரி என்று தோன்றியது. 3000 வீரர்களுடன் தெற்கு வாசலுக்கு அப்பால் உள்ள வெளியில் சந்திப்பதாக அக்கராஜு பதில் எழுதினான். பிரகதீஸ்வரர் சன்னதியில் கதிரி நாயக்கரிடமிருந்து முதல் தாம்பூலத்தை பெற்றான் சொக்க ரவுத். மதுரை சீருடையில் 2 வரிசையாக வந்த தஞ்சாவூர் குதிரை வீரர்கள் பெருவுடையாரை வணங்கிவிட்டு தாம்பூலத்தை வாங்கி கொண்டு திரும்பினர். பெரிய கோட்டை அலங்கங்களிலெல்லாம் எக்காலம் முழங்க போர் முரசங்கள் அதிர்ந்தன. வீரர்களின் ஆர்ப்பரிப்பு காற்றை கிழித்தது. கோட்டைக்குள்ள இருந்து குதிரையில் புயல் போல் தெற்கே பாய்ந்தான் அக்கராஜு. வலக்கையில் ஏந்திய தஞ்சையின் வராக கொடியுடன் இடப்புறமாக வளைந்து கிழக்கு நோக்கி போனான். அதே வேகத்தோடு 100 அணி பொழுதி பறக்க அவனை தொடர்ந்தது. 100 அணிகள் தொடர்ந்து வெளியேறி கிழக்கே சென்றன. இந்த வேகத்தை காட்ட கோட்டைக்கு உள்ளே தொலைவிலிருந்தே அவன் ஓட்டத்தை ஆரம்பித்திருக்க வேண்டும். சின்ன கோட்டை முகப்பில் நின்றிருந்த வேங்கடர் புன்னகைத்தார். வெற்றிலையை குதைப்பியவாறே அண்ணாந்து கூளறினார் கதிரி நாயக்கர். மாப்பிள்ள, இன்னைக்கு நல்ல வேட்டைதான். கிழக்கே தூரத்தில் ராஜு சின்ன கோட்டைக்கு எதிர்முறமாக அணிவகுத்து நின்றார். கிழக்கிலிருந்து சீல்கை ஒளி எழவும் மீண்டும் கோட்டை முரசுகள் முழங்கின. ராஜுவின் வெண்புறவி முன்னே ஓடி வந்தது. 10 வீரர்கள் மட்டும் அவனை தொடர்ந்தனர். பாதி தூரம் கடந்தபின் ஓடுகிற குதிரையில் அப்படியே எழுந்து முதுகின் மீது நின்று பிரகதீஸ்வரர் கோபுரத்தை நோக்கி கும்பிட்டபடியே வந்தான். பின்னால் வந்த 10 பேரும் அப்படியே எழுந்து வணங்கினர். வடமுகமாக திரும்பி கூப்பிய கைகளை இறக்காமலே தெற்கு வாசல் நோக்கி போனான். வரிசை தொடர தென் அலங்கத்தை நெருங்கி சென்று வணங்கியவாறே வட்டமடித்து விட்டு அமர்ந்து நடுக்களத்திற்கு திரும்பினான். அலங்கத்தின் ஆர்ப்பரிப்பு விண்ணை எட்டியது. வணக்கத்தை ஏற்றுக்கொண்டவர் மன்னர்தான் என்று வேங்கடர் கணித்தார். நடுக்களத்தில் வட்டம் அடித்த குதிரைகளிலிருந்து அப்படியே பக்கவாட்டில் கீழ் நோக்கி சரிந்து மண் தொட்டு நெற்றியில் இட்டுக்கொண்டு நிமிர்ந்து அனைவரும் தம் அணிக்கு திரும்பினர். வலசை பறவைகளின் அழகு வரிசை போல் இசைக்கீற்று எழுவதைப் போல அது நிகழ்ந்து முடிந்ததை மதுரை வீரர்கள் ரசித்து பார்த்தனர். ரவுத் வலப்பக்கம் நின்ற வேங்கடரிடம் சொன்னான். குதிரை ஏற்றத்தில் ராஜுவை மிஞ்ச ஆள் கிடையாது. வாழ்வீச்சிலும் அகாய சூரன். கோல்கொண்டா சுல்தானிடம் அங்க சேவகனாக இருந்தவன். 8 ஆண்டுகளுக்கு முன்பு ஜனானாவிலிருந்து ஒருத்தியை கடத்தி விட்டான். தப்பித்து தெற்கே வந்து இங்கே தஞ்சம் புகுந்தான். பீவி அவனை விட மூத்தவள். அவள் சுல்தான் மனைவி என்றும் மகள் என்றும் உம்ரா என்றும் பல கதைகள். இங்கு வந்து ஸ்ரீ வைஷ்ணவத்தில் சேர்ந்து விட்டாள். மன்னர்தான் ரேணுகாதேவி என்று பெயர் சூட்டினார். அவன் வந்துதான் குதிரைப்படையை வலுவாக மாற்றி பராமரிக்கிறான். தஞ்சை கோட்டையின் அபிமான நாயகன் அவன்தான். எந்த ஆயுதம் கொண்டும் குதிரை மீதிருந்து சாகசம் செய்வான்.
அவனை இடைமறித்த வேங்கடர் அருகில் இருந்த கதிரி நாயக்கரை பார்த்தபடி சொன்னார். மாமாவும் குதிரையை விட்டு இறங்குவதில்லை, எப்பவும் வேட்டைதான், காட்டுக்குள்ளேயே திரிவாரு. தூக்கம் அண்ணன் தண்ணி எல்லாம் குதிரையில தான். இந்த பங்காரு அவருக்கு வப்பாட்டி மாதிரின்னு பேச்சு உண்டு என்று தெலுங்கில் சொல்லிவிட்டு அவரது கபில நிற குதிரையை பார்த்தார். கதிரி நாயக்கர் பேச முயன்று வெற்றிலைச்சாரை துப்பிவிட்டு உறக்கச் சிரித்தார். மாப்பிள்ளை, அக்கராஜுக்கு தெரியாத அடவுகள் வேறையும் நம்ம கிட்ட உண்டு. ஜம்பளிபுத்தூர் சதிர் சொர்ணவழிக்கு என் மேல உசுறு. அடிக்கடி அவள் பங்காரு மேல ஏத்திக்கிட்டு ராத்திரி சவாரி போவேன். எதிரே இருந்துகிட்டு தாம்பூலத்தை மென்னு தருவா. மண்ணுல ஓடுற குதிரை அப்படியே ஆகாயத்துல பாஞ்சு ஏறுற மாதிரி இருக்கும். சொர்ணம் கணக்கிறாளா பங்காரு கணக்குதான்னு மயக்கத்தில் ஒன்னும் தெரியாது. அப்புறமெல்லாம் உடம்பு வெறுத்து போச்சுன்னு தாம்பூலம் மாத்த தங்கச்சிக்காரிய அனுப்பி வச்சா. இவ ஆரவல்லிக்கு சூரவல்லி, விட மாட்டா, வாயெல்லாம் புண்ணா போகும் என்று ஏறிக்கொண்டே போனவரை வேங்கடரின் வியப்பு குரல் நிறுத்தியது. மாமா, உங்க படை வெட்டைத்தான் பார்த்திருக்கேன், இந்த கதை புதுசா இருக்கே. மாப்பிள்ள, நமக்குள்ள இருக்கட்டும், வெளியே விட்டுறாத. என் கட்டை வேகும்போது பாரிய நிம்மதியா தீப்பாயிட்டும். ஒப்பந்த முறை எழுத வருகிறோம் என்று தகவல் அனுப்பியதும் வர சொன்னான் அக்கராஜு. 3000 குதிரைகளும் மொத்தமாக கிளம்பி சுவர் போல நடந்து சென்றன. முன் 1000 ரவுத்தின் வீரர்களே இருந்தனர். வேங்கடர், கதிரி நாயக்கர், ரவுத்தின் குதிரைகள் தான் முன்னே சென்றன. நெருங்கிய போது ரவுத்தை கண்டு சினம் கொண்டான் ராஜு. வேங்கடர் 2 ஓலைகளை எடுத்து மிக மெதுவாக நேரம் கடத்தி எழுதி கொண்டிருந்தார். நேற்று வரை தம்மோடு நின்ற வீரர்கள் இன்று எதிரியின் சீருடை அணிந்து தம்மை எதிர்க்க எதிரே நிற்பதை கண்ட தஞ்சாவூர் படையில் சலசலப்பும் பேச்சு குரல்களும் வலுத்தன. வேங்கடர் ஓலையை கொடுத்ததும் வாங்கி படித்து பார்க்காமலேயே அருகில் உள்ளவனிடம் கொடுத்துவிட்டு ரவுத்தை பார்த்து ராஜு வஞ்சினம் முறைத்தான். துரோகி, இன்று உயிரோடு மீளப்போவது ஒன்றில் நீ அல்லது நான். இப்போது உன்னை தனிச்சமரில் சந்திப்பேன். துரோகம் இல்லை நண்பா, புத்தி. ஒரு மடையனுக்காக எனது வீரர்களை பலியிட்டு நானும் சாக எனக்கு சம்மதம் இல்லை. இனி உன்னோடு வாளால் பேசுவேன். வெள்ளமனின் வீரம் வீணில் ரத்தம் சிந்தாது. மதுரை குறைகள் பின்னுக்கு வந்து சின்ன கோட்டைக்கு முன்னே நின்றன. நடுவில் ரவுத்தின் அணி 250 பேர் கொண்ட 4 நீள்வரிசைகளில் இருந்தது. வலதுபுறம் 200 பேர் கொண்ட 5 அகல வரிசைகளாக கதிரி நாயக்கர் அணி நின்றது. இடதுபுறம் அதே போல் உள்ள அணிக்கு வேங்கடர் தலைமை தாங்கினார். ராஜுவின் வீரர்கள் 100 நீள்வரிசை கொண்ட 30 அணிகளாக எளிமையான வியூகத்தில் இருந்தனர். தஞ்சாவூரின் கொம்பொழியல முதலில் ராஜுதான் கிளம்பினான். 2 வரிசை மட்டும் ஒன்றன் பின் ஒன்றாக அவனை தொடர்ந்தது. அதே நேரம் வலது இடது முனை வரிசைகளின் வீரர்கள் மட்டும் கிளம்பி சற்று தூரம் வந்தவுடன் எதிரியை நோக்கி செல்லாமல் பக்கவாட்டில் திரும்பிச் செல்ல முனைவதையும் கையில் வில்லிருப்பதையும் கதிரி நாயக்கர் கண்டார். ஓரங்களில் நிலையெடுத்து நடுவில் முன்னேறும் எதிரிகளை அம்பால் தாக்குவார்கள். முன்னே வந்த ராஜு குதிரைகள் விரட்டி பிடிக்க முடியாத எல்லை வரை வந்து ஈட்டி எறிந்து விட்டு திரும்பினான். 30 குதிரை வீரர்கள் வரை வந்து ஈட்டி எறிந்துவிட்டு வளைந்து திரும்பி போகும் வரை மதுரை காத்திருந்தது. ஈட்டி எறியப்பட்டு சில குதிரைகளின் கணைப்பு சத்தமும் வீரர்களின் கூக்குரலும் கேட்டது. கதிரி நாயக்கர் தனது முதல் வரிசையை மட்டும் விரட்டி சென்று தாக்குமாறு ஆணையிட்டுவிட்டு வில்லாளிகளின் பின்புறம் நோக்கி விரைந்தார். அவரை தொடர்ந்து இடதுபுற முன் வரிசையும் முன்னேறியது. மாமாவை பார்த்து வேங்கடரும் வில்லாளிகளை நோக்கி போனார். அக்கராஜுவின் 2 வரிசைகளும் வடகலை நாம வடிவத்துக்கு வந்தன. நாமத்தின் அடிப்பகுதி மதுரை வீரர்களிடம் சிக்கிக் கொண்டது. முன்னே சென்ற ராஜு திரும்பி பார்த்தான். குதிரைகள் கலந்து மோதி போர் விழிகளும் அலறுகளும் எழுந்தன. தனக்கு இணையாக எதிரி முன்னேறி கொண்டிருந்த வரிசையை பின் திரும்புமாறு சொன்னார். தமக்கு இணையாக எதிரே முன்னேறி கொண்டிருந்த வரிசையை பின் திரும்புமாறு சொன்னார். சுற்றி வளைத்து அடித்து நாமத்தின் கீழ் வரிசையை அழித்துவிட்டு மதுரை வீரர்கள்
ராஜுவை விரட்டாமல் இரு ஓரங்களிலாக பிரிந்து தங்கள் தலைவர்களை நோக்கி சென்றனர். முன்னாலும் பின்னாலும் ஒற்றை வரிசையாய் வரும் குதிரைகளை எப்படி எய்வது என்று நிலையாக நின்றிருந்த தஞ்சாவூர் வில்லாளிகள் நானேற்றியவாறு குழம்பி குதிரைகள் நெருங்கியதும் தாறுமாறாக அம்புகளை விட்டனர். விட்கல் பயனில்லை என அவர்கள் வாளையோ வேலையோ எடுக்கும் அவகாசத்திற்குள் இருபுறமும் முன் வரிசையில் வந்து அடித்தனர் மதுரை வீரர்கள். ராஜு மேலும் இரு அணிகளை வில்லாளிகள் உதவிக்கு அனுப்பி அவர்கள் வரும் முன் கால் பங்கு வில்லாளிகள் பின்வாங்கி தங்கள் அணியை நோக்கி குதிரைகளை விரட்டினர். ஆளற்ற குதிரைகள் பல தொடர்ந்து ஓடின. அலறல்களும் குரல்களும் அடங்கி முதல் கட்ட மோதல் முடிவுக்கு வந்தது. வேங்கடரும் கதிரியும் நேருக்கு நேரே போய் நடுக்களத்தில் சந்தித்து ஒற்றை வரிசையாயினர். இறங்கிய 400 பேரில் பாதிக்கு மேற்பட்டவரை ராஜு இழந்துவிட்டான். மதுரைக்கு குறைவான சேதம். ஆணை கிடைத்ததும் பின்னே நின்ற மதுரை அணிகள் அதே வியூகத்தோடு நடுக்களத்துக்கு வந்து சேர்ந்து கொண்டன. வேங்கடர் ரவுத்திடம் சொன்னார், 200 பேருடன் முன்னே போய் அடிக்காமலேயே வட்டம் அடித்துவிட்டு திரும்பிவிடு. அவன் முன்னே பாய்ந்ததும் சுமார் 200 பேரை மட்டும் விட்டுவிட்டு பின்னால் தொடர்ந்த அணியை தடுத்து நிறுத்தி கொண்டார். ரவுத் தாக்குவான் என்று எதிர்பார்த்து காத்திருந்த ராஜு ஏமாற்றத்தால் சினமடைந்தான். தஞ்சாவூர் அணிகளிலிருந்து ஓலையும் வசைகளும் எழுவது திரும்பி வரும் ரவுத்துக்கு கேட்டது. ரவுத் திரும்பி வரும்போது ஓரத்தில் நின்ற இரு மதுரை அணிகள் பாய்ந்து சென்று தஞ்சாவூரின் சிறகு நுனிகளை கடித்து குதறிவிட்டு தொடர்ந்து மோதாமல் திரும்பி தம் நிலைகளுக்கு வந்தன. ராஜு அனைத்து வரிசைகளிலும் இருந்த முதல் 20 குதிரைகளை ஈட்டி ஏந்தி தாக்குமாறு உத்தரவிட்டு தானும் முன்னே பாய்ந்தான். ராஜுவை மிக அருகே நெருங்கிவிட்டதும் கதிரி நாயக்கரை பின்வாங்க சொல்லி வேங்கடரின் முரசு இரட்டை தாளத்தில் ஒலித்தது. பின்வாங்கிய மதுரை குதிரைகள் விலகி அரை வட்டம் சுற்றி மோதல் தொடங்கிவிட்ட நடுக்களத்தின் மீது பாய்ந்தன. ஆபத்தை உணர்ந்த ராஜு சண்டையிட்டவாறே பின்வாங்கும் சமிகையோடு குழலை எடுத்து ஊதினான். சீக்கிரமே கால் பங்கு இழப்புகளோடு தஞ்சை குதிரைகள் பின்வாங்கி ஓடின. விரட்டி போன கதிரியை வேங்கடர் பின்தொடர்ந்தார். துவந்த யுத்தம் ஆரம்பமாகி முன்னணி குதிரைகள் மோதி கலந்து வெட்டும் குத்தும் வெறி கூச்சலுமாக மாறியது. அக்கராஜு அந்த குழம்பிய மோதலிலும் சுற்றிலும் வாளால் வெட்டி வீழ்த்தி வழியமைத்துக் கொண்டு ரவுத்தை நெருங்கிவிட்டான். யுத்த முனைப்பில் இருந்த ரவுத் தற்செயலாக அவனை பார்த்ததும் அவனை நோக்கி போனான். குதிரைகள் நெருங்கி வாட்கள் மோதி விலகின. மிகுந்த தன்னம்பிக்கையோடும் நிதானத்தோடும் அவேசமாக வரும் முயற்சிகளை தடுத்தும் விளக்கியும் சமாளித்துக் கொண்டிருந்தான் ரவுத். தங்கள் அணிகளின் பின்னால் நின்று களத்தை கவனித்துக் கொண்டிருந்த வேங்கடர் மதுரை குதிரைகளை கூவி விளக்கிக் கொண்டு அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார். பின்னாலேயே கதிரியும் வந்தார். மதுரை குதிரைகள் தஞ்சையை பின்னுக்கு தள்ளி சென்றன. ராஜுவை தாண்டி மதுரை வீரர்களே சுற்றிலும் முன்னேறி கொண்டிருந்தனர். வேங்கடர் கதிரியிடம் சொன்னார், மாமா சீக்கிரமே முடிச்சு விடுங்க, வீணா உயிர்க போகுது. வேங்கடரும் கதிரியும் பிற குதிரைகளை வெகுவாக விளக்கிவிட்டு தனி சமரில் இருந்த வீரர்களுக்கு வாய்ப்பாக வட்டம் அமைத்து கொடுத்தனர். ரவுத் சற்றும் சளைக்காமல் மோதிக்கொண்டிருந்தான். ரவுத்து நீ விலகு என்ற குரல் வந்ததும் ரவுத் முன்னே ஓரடி திரும்பி பார்த்தான். பங்காருவுடன் கதிரி ராஜுவுக்கு எதிரே நின்றார். அவரை கண்டதும் ராஜி உடைவாளை சொருக்கிவிட்டு ஈட்டி வேண்டும் என்றான். அருகிலிருந்த ஒரு மதுரை வீரனின் ஈட்டியை வாங்கி அவனிடம் நீட்டினார் வேங்கடர். கதிரி இருபுறமும் கூரான 4 அடி நீள பட்டயத்தை இரு கைகளிலுமாக பிடித்து ஏந்தியிருந்தார். களத்தில் இறங்கிவிட்டால் அவருக்கு இதுதான் வசதி. யாரும் நெருங்க முடியாது. வெட்டி வீசி போவார். கடிவாளம் இல்லாமல் அவர் கால் தட்டல்களில் குறிப்புணர பழகியிருந்தது பங்காரு. ஈட்டி வீச்சுகள் 4-5 வெறுமனே காற்றில் பாய்ந்தன. பங்காரு விலகி விலகி அவனுக்கு பின்பக்கமாகவே சென்றது. அதை உணர்ந்ததும் ராஜு தன் குதிரையை திருப்பாமலே பின்னுக்கு மட்டும் இழுத்து எப்போதும் கதிரி முன்னால் நிற்குமாறு பார்த்து கொண்டான். கதிரி தாக்க முற்படவே இல்லை. உயர்த்திய பட்டம் அசையவே இல்லை. அவர் வாய் வெற்றிலையை குதிப்பியவாறு இருக்க
கண்கள் விலகாமல் தன் கை மீதே இருப்பதை கவனித்தான் ராஜு. பங்காருவை துரத்தி அவன் வட்டமடிக்க முயன்றபோது சட்டென்று அது அவனுக்கு முன்னே பாய்ந்தது. இம்முறை கதிரி வீசியிருக்கலாம், ஆனால் வீசாமல் ஏனோ காத்திருந்தார். குதிரைகள் மீண்டும் தட்டாமாலை ஆடின. ராஜு தன்னை மீறிய வெறியில் இருந்தான். வேட்டையில் காட்டு மரங்களுக்கு இடையிலேயே ஓடி திரிந்து பழகிய பங்காரு வெகு லாகவமாக போக்கு காட்டி கொண்டிருந்தது. போரின் கதியையும் தன் நிலையையும் உணர்ந்த ராஜு ஆவேசமாக பக்கவாட்டில் சாடி குத்திவிட பாய்ந்தபோது மின்னல் பொழுதில் தன் கையை காணாமல் திகைத்தான். ரத்தம் பீச்சி அடித்த போது பர்தாவுக்குள்ளிருந்து சிரிக்கும் பளிங்கு கண்கள் நினைவில் மின்ன தலை பறந்து விழுந்து மண்ணில் உருண்டது. மதுரையின் போர் நிறுத்த முரசம் ஒலித்தது. வீரன் ஒருவன் ஈட்டில் குத்தி தூக்கிய ராஜுவின் தலையோடு குதிரையில் தஞ்சை அணியை நோக்கி ஓடினான். அவர்களுக்கிடையே பெரும் சலசலப்பும் கூச்சலும் எழ ஏதோ ஒரு குதிரை தெற்கு வாசலை நோக்கி ஓடவும் சில பின்தொடர்ந்தன. சில நொடிகளில் எல்லா குதிரைகளும் நெறிப்பட்டு வாசலுக்குள் புகுந்தன. வாசலை அடைக்கவோ அகழிப்பாலத்தை உடைக்கவோ தஞ்சாவூருக்கு சமயமில்லை. தஞ்சை குதிரைகளை விரட்டி பின்தொடர்ந்து மதுரை குதிரையணிகள் உள் நுழைந்தன. ஒரு பீரங்கி குண்டு கூட வெடிக்காமல் ஒரு தலைநகர கோட்டைக்குள் நுழைந்து விட்டன. அந்தியாகி விட்டது. தஞ்சை தளவாய் ரங்கப்பர் துணிவோடு ராஜவீதியின் இருபுறங்களிலும் காலாள் வீரர்களை நிறுத்தியிருந்தார். எஞ்சியவர்களை சந்துகளில் ஒளிந்தும் வீடுகளின் மேல் ஏறி நின்றும் தாக்கும்படி உத்தரவிட்டார். உள்ளே வந்த தஞ்சை குதிரைகள் ஊரை அறிந்திருந்ததால் பரவி மறைந்துவிட்டன. மடை திறந்தது போல உள்ளே வந்த மதுரை குதிரைகள் தெருவோரங்களில் நெறிபட்ட தஞ்சை வீரர்களை வெட்டி குத்தி தாண்டி போயின. சென்ன கதிரி நாயக்கர் முதல் அணியுடனே உள்ளே வந்து விட்டார். வேங்கடர் அகழிக்கு இந்த பக்கமே நின்று நடப்பதை கவனித்தார். குதிரைகள் வாசலுக்குள் நுழைய முடியாமல் தேங்கின. அலங்கங்களின் மேலிருந்து அம்புகள் இறங்கி சில வீரர்கள் காயம் பட்டனர். வேங்கடர் உத்தரவின் பேரில் குதிரைகள் பின்வாங்கும் முரசுத்தாளம் எழுந்தது. குதிரைகள் பின்னே வந்தவுடன் காலாட்படையை உள்ளே அனுப்பினார். படிகளில் ஏறிப்போய் அலங்கத்தை கைப்பற்றுமாறு சொன்னார். மேலே இதை எதிர்பார்த்திருக்க வேண்டும். மன்னரின் தலை தெரிந்தது. தோளில் கட்டாரியை சாத்தியிருந்தார். வேளக்காரர்கள் அவரை அழைத்து கொண்டு மதில் மேலேயே மேற்கு நோக்கி செல்வதை வேங்கடர் கண்டார். சற்று நேரத்தில் அலங்கம் பிடிபட்டது. வழி கிடைத்ததும் மீண்டும் குதிரையணிகள் உள்ளே பாய்ந்தன. வேங்கடர் முரசு அறிவிப்பாளர்களை அழைத்து வர சொல்லி மதுரை படைகளுக்கான உத்தரவுகளை தெளிவாக சொன்னார். 3 வாசல்களையும் திறந்து தப்பி ஓடுகிறவர்களுக்கு வழிபட வேண்டும். விரட்டி சண்டையிட வேண்டாம். ஆயுதம் தூக்காத யாரையும் தாக்கக்கூடாது. முரசுக்காரர்கள் உள்ளே ஓடினார்கள். தாதனூர்காரர்களை உடனே அழைத்து வர சொன்னார். வேல் கம்புகளோடு லம்பாடி பெரியாம்பளையின் பின்னால் அவர்கள் ஓடி வந்தனர். தஞ்சாவூர் ராஜா உயிருக்கு ஆபத்து வராமல் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். இந்த குளப்படியில் ஆள் தெரியாமல் நம் ஆட்களை கொன்றுவிடக்கூடும். அவரை சுற்றி வேலைக்காரர்கள் என்று எதற்கும் துணிந்த பாதுகாப்பாளர்கள் இருக்கிறார்கள். நம் ஆட்கள் சுலபத்தில் அவர்களை வீழ்த்தி விடுவார்கள். நீங்கள் வேலைக்காரர்களையும் சமாளிக்க வேண்டும், நம்மவர்களையும் தடுக்க வேண்டும். இப்போதுதான் இந்த மதில் மேல் மேற்கே போகிறார். உடனே உள்ளே ஓடுங்கள். ஓட முனைந்த லம்பாடி பெரியாம்பளை நின்று கேட்டார். மச்சம், உங்க வயசு, நரைச்ச பெரிய தாடி, கையில கட்டாரி வச்சிருக்கார். மதிலுக்கு கீழேயே ஒரு கொத்தும் மதில் மேல் ஒரு கொத்துமாக தாதனூர் மதிலோடு மேற்கே போனது. மேலே போன கொத்தில் மங்குனி இருந்தான். மந்தமானவன். 2 பிள்ளைகளுக்கு தகப்பனான பின்னும் விவரம் போதவில்லை. களவுக்கு லாயக்கில்லை என்று எந்த கொத்தும் அவனை சேர்ப்பதில்லை. தானும் கெட்டிக்காரன் என்று நிரூபிக்க பகலில் தனியே போய் மேய்கிற ஆட்டை தூக்கி வந்திருக்கிறான். கோனார் கெஞ்சிக்கொண்டே கருப்பு கோயில் வரை வந்து விட்டார். அவன் பிழைப்பும் ஓட வேண்டுமே. பிள்ளைகள் தலையெடுக்கும் வரை மதுரை காவலில் அவனை சேர்த்தார்கள். அவனது ஒரே திறமை, அவன் ஓட்டத்தை யாரும் பிடிக்க முடியாது. தஞ்சாவூர் கோட்டை மதுரையை போல இரட்டை மதில் கோட்டை அல்ல, ஒற்றை மதில்தான்.
கல் கூட இல்லை. செங்கல் காரை. மதுரையின் உள்ளு அரண் பிரம்மாண்டமான கற்களால் பனை உயரம் நிற்கும். இங்கு உயரமும் குறைவு. ஆனால் மதிலின் முதுகு 2 வண்டிகள் விலகுமளகு அகலமாய் இருந்தது. அகழியும் நிறை நீரோடு வைகையில் பாதி அகலம் இருந்தது. தாதனூர்காரர்கள் மேற்கு வாசல் வரை வந்துவிட்டார்கள். 7-8 வில்லாளிகள் மட்டும் கீழே இறங்க பயந்து அலங்கத்திலேயே மறைந்திருந்தார்கள். தாக்கத்தான் வருகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பில் தற்காப்புக்காக அம்புகளை எய்துவிட்டார்கள். பேயனின் கையில் தைத்தது ஒன்று. அவன் அம்பு வந்த திசையை பார்த்து ஓடி வேல்கம்பால் குத்தினான். அவர்கள் மதில் மேலேயே ஓடினார்கள். மங்குனி விரட்டி போய் வேல்கம்பால் ஒருவன் முதுகில் குத்தி கீழே தள்ளினான். அப்படியே ஒவ்வொருவராக விரட்டி 6 பேரையும் முதுகிலேயே குத்தினான். கதிரி நாயக்கரிடம் இருந்து வேங்கடருக்கு தகவல் வந்தது. தளவாய் ரங்கப்பர் கதை முடிந்தது. சண்டை பெருமளவு ஓய்ந்துவிட்டது. ஆங்காங்கே நடக்கும் மோதல்கள் இன்னும் சற்று நேரத்தில் முடிந்துவிடும். குதிரைகளை பிடுங்கிக் கொண்டு ஆட்களை மட்டும் ஓட விடுமாறு வாசல்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறேன். எல்லா திசைகளிலிருந்தும் மொத்தமாக தெற்கு வாசல் முன்னே வந்து கூடி மறித்து நின்ற மதுரை படைகளை ஒழுங்குபடுத்தி கட்டளைகளை இட்டுவிட்டு தன் வீரர்கள் தொடர அரண்மனை நோக்கி குதிரையில் விரைந்தார் வேங்கடர். தீப்பந்த ஒளியில் வழியெங்கும் பிணங்கள் குவிந்து கிடப்பது தெரிந்தது. மதுரை குதிரைகள் கூட்டம் கூட்டமாக ஆங்காங்கே விரட்டி ஓடிக்கொண்டிருந்தன. எங்கும் கூச்சலும் கூப்பாடுமாக கிடந்தது. இளவரசி எங்கே? நடுங்கியவாறு கன்னிமாடத்தை காட்டினார்கள் தாதிகள். வேளக்கார படை அதை சுற்றி காத்து நின்றது. மதுரை குதிரைகள் அவர்களை மொய்த்தன. சிலர் தப்பி ஓடினர். உடைப்பட்ட கதவினூடே வீரர்களோடு உள்ளே நுழைந்து இளவரசியை தேடினார் வேங்கடர். 2வது தளத்திற்கு ஓடியபோது கௌரி சிலைக்கு முன்னே அமர்ந்து மகாராணி கும்பிட்டு கொண்டிருந்தாள். தோழிகளுடன் தூரத்தில் சாளரத்தின் அருகே நின்றிருந்தாள் இளவரசி. அவளை கண்டதும் வேங்கடர் மனம் சற்றென்று நிம்மதியடைந்தது. அவர் வாழ்வின் மிக சந்தோஷமான தருணம் இதுதான். சொக்கன் அவர் தோளில் ஏறி விளையாடிய பிள்ளை அல்லவா? மகாராணி அவரை கண்டதும் கௌரியின் காலடியில் இருந்த குருவாளை எடுத்து தன் நெஞ்சுக்கு நேரே பிடித்தபடி கத்தினாள். நெருங்காதே! பதறி அவள் அருகே ஓடிய வேங்கடர், அம்மா, நான் பகைவன் அல்ல, உங்கள் சேவகன் என்றார். மகாராஜா நன்றாக இருக்கிறார். போர் வெற்றி தோல்வியின்றி முடிந்தது. தஞ்சாவூருக்கு எந்த அவமானமும் இல்லை. இளவரசியை மதுரை மகாராணி என்று இங்கேயே அறிவித்துவிட்டு அழைத்து போகிறேன். நீங்கள் உத்தரவு தர வேண்டும். வென்றவன் ஒருபோதும் விஜயநகர பெண்களை சிறைபிடிக்க முடிந்ததில்லை. இல்லை, தஞ்சாவூர் தோற்கவில்லை. யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உத்தரவிட்டால் இப்போது போரை நிறுத்துகிறேன். இளவரசிக்கு மதுரை ராணியாகத்தான் விருப்பம். குழந்தைகளின் கனவுகளை தடுக்காதீர்கள். வெறித்த விழிகளுடன் மகாராணி அப்படியே நின்றிருந்தாள். வேங்கடர் சடாரென அவள் காலில் விழுந்தார். மங்கை தாயார நினைத்து கும்பிடுகிறேன் என்றார். எழவில்லை. அவளை மட்டும் அழைத்து கொண்டு போ என்ற குரல் கேட்டு எழுந்தார். கீழே வேரி கூச்சல்களும் போர் விழிகளும் கேட்டன. தஞ்சாவூரின் வேளக்கார வீரர்கள் புதிதாக வந்து மோதியிருக்க வேண்டும். அடுத்து ஜெய ஜெய ஜக்கம்மா, விஜயீ பவ என்ற விஜய கோஷங்கள் அலையலையாய் எழுந்து வந்தன. கௌரி தோற்றுவிட்டாள் என்று மகாராணியின் உதடுகள் முணுமுணுத்த வேளையில் அவள் குருவாள் நெஞ்சில் பாய அப்படியே கீழே சரிந்தாள். அம்மா என்று அலறியவாறு இளவரசி ஓடி வந்தாள். குத்திய குருவாளை உருவினாள். என்ன நடக்கிறது என்று வேங்கடர் நிதானிப்பதற்குள் இளவரசி அதை தன் நெஞ்சில் பாய்ச்சி விட்டாள். வேங்கடர் அரண்மனை முற்றத்தில் குதிரையில் தலை கவிழ்ந்தவாறு அமர்ந்திருந்தார். என்ன ஓட்டங்களற்று மனம் வறண்டு வெளுத்திருந்தது. விரைந்து வந்து அவரை அணுகிய குதிரை வீரர்கள் விஜய ராகவராஜா அவரை அழைத்து வர சொன்னதாக கூட்டிச் சென்றனர்.
வேங்கடர் தன் நிலை மீண்டார். வடக்கு வாசலை நோக்கி வேங்கடர் போனபோது வீதி எங்கும் மதுரை காலாள் வீரர்களே நிறைந்திருந்தனர். தீப்பந்தங்களோடு குதிரை வீரர்கள் வழிவிளக்கி அவரை அழைத்து சென்றனர். ராஜகோபாலசாமி கோவில் வாசலில் மதுரை வீரர்களால் ஆன பெரும் கூட்டம் அலையடித்தது. குதிரை கோயில் முற்றத்துக்கு வந்தபோதுதான் மன்னரை வேங்கடர் கண்டார். கோபுர வாசலுக்கு வெளியே நின்று அவரை தொழுதபடி இருந்தார். அவரை சுற்றி வேளக்காரர்களும் கூட்டம் நெருங்கிவிடாமல் தாதனூர்காரர்களும் வட்டம் அமைத்து வளைத்திருந்தனர். கூட்டம் நெருக்கி அடித்துக் கொண்டிருந்தது. வேங்கடர் இறங்கி மன்னர் முன் நின்றார். விஜயராகவர் கண்மூடி கைகூப்பி தொழுதபடியே நின்றார். தோளில் கட்டாரியை சார்த்தியிருந்தார். வேங்கடர் அப்போதுதான் தீப்பந்த ஒளியில் அதை கவனித்தார். அது சாளுவ கட்டாரி. கூர் மடல் தங்கத்தில் ஒளிர, பூண்களெல்லாம் நவரத்தினங்கள் மின்னின. சாளுவ கட்டாரி. வேங்கடரின் மனம் நடுங்கி நடுக்கம் உடலுக்கு பரவியது. பெரும் களங்களில் வாகை சூடிய தளபதிகளுக்கு மட்டுமே வழங்கப்படும் விஜயநகரத்தின் அதி உன்னத பரிசு ராயரின் குலச்சின்னமான கட்டாரியோடு நான் எப்படி சமரிடுவேன்? விஜயராகவர் கண் திறந்தார். வந்துவிட்டாயா? வா. என் வேலை வந்துவிட்டது அப்பனே. ஸ்ரீரங்கன் கூப்பிடுகிறான். என்னை வைகுந்தத்துக்கு அனுப்பிவை. ஒரு வீரனோடுதான் போரிட்டு சாவான் விஜயராகவன். அறியாமையில் ஏதேதோ செய்துவிட்டேன். எல்லாம் எம்பிரான் சித்தம். என்னை கொன்றுவிட்டு மங்கம்மாவை அழைத்து கொண்டு போ என்றவர் வேங்கடரை அருகே அழைத்தாள். தோற்றால் அந்த புறத்தை வெடி வைக்கச் சொல்லி நேற்றே வேளக்காரர்களிடம் உத்தரவிட்டேன். உடனே போய் மங்கம்மாவை காப்பாற்றச் சொல். வேங்கடர் கண்களிலிருந்து கண்ணீர் அருவியது. என்ன பைத்தியக்காரர் இவர்! நானும் இவரை போல ஸ்ரீ வைஷ்ணவன் தானே. தோற்கும்போது இஸ்லாமியர் கையில் பெண்கள் சிக்கிவிடாமல் அந்த புறத்தை அடியோடு அழிப்பது காப்பு படிதர்களின் குல வழக்கம். சத்திரியன் அழலாமா? வாடா என்று கட்டாரியை ஓங்கிக் கொண்டு விஜயராகவர் பாய்ந்தார். வேங்கடர் விலகி விலகி போனார். கட்டாரி ஆவேசமாக நெருங்கிய போது உடைவாளை உருவி தடுத்தார். கூட்டம் நெருக்கி அடித்தது. வேளக்காரர்கள் ஆங்காங்கே வட்டமாக நின்றிருந்தனர். பின்னால் தாதனூர்காரர்கள். வீரர்கள் நெருங்கும் கூட்டத்தை விலக்கி பின்தள்ளியபடியே இருந்தனர். சாளுவ கட்டாரியின் கருங்காலி கணையில் வாள் தாக்கி வடுவேற்படுத்துவதை உணர்ந்த வேங்கடர் வாளை புரட்டி பிடித்து அதன் முதுகால் தடுத்தவாறு இருந்தார். மன்னர் வா வா என்று கூவிக்கொண்டிருந்தார். அந்த உச்சகட்ட தருணத்தை நெருங்கும் மனவலிமையை தருமாறு ஜக்கம்மாவை வேண்டியவாறே மனதை கல்லாக்க வேங்கடர் முயன்றார். இருவரும் சுற்றி சுற்றி வந்தனர். வாளை மன்னரின் இடது மார்பில் இறக்க வேண்டியதுதான் என்று வேங்கடர் நினைத்தபோது தெற்கே அந்த புற பகுதியிலிருந்து பெரு வெடிச்சத்தம் அடுக்கடுக்காக வந்தது. மங்கம்மா உயிரோடு இல்லை என்ற உணர்வு தாக்கிய போது விஜயராகவரின் கண்கள் பெரிதாகி மிரண்டு விழித்தன. கட்டாரியை ஓங்கியிருந்த கை அப்படியே காற்றில் நின்றது. ரங்கா, ஸ்ரீரங்கா, ராஜகோபாலா என்று கதறியவாறு புத்தி பேதலித்து வேங்கடரை விட்டுவிட்டு குறுக்கும் மறுக்குமாக ஓடினார். கூட்டம் நெருங்கி உள்ளே வர முயன்றது. ஓங்கிய கட்டாரியுடன் அவர் பாய்ந்து கூட்டத்தின் பக்கம் நெருங்கிய போது அங்கே நின்றிருந்த மங்கினி தன்னை தாக்க வருவதாக கருதி வேல்கம்பை பாய்ச்சி விட்டான். கட்டாரியை கீழே போட்டுவிட்டார். பாய்ந்து கட்டாரியை எடுத்த வேளக்காரன் மங்குனியின் நெஞ்சில் அதை இறக்கினான். விஜயராகவர் இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி கும்பிட்டார். ஸ்ரீரங்கா.
மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.